சூரத்துல் காஷியா சுற்றி வளைக்கும் செய்தியின் அத்தியாயம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நான் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இந்த சூறாவில் முதல் 7 வசனம் அல்லாஹ் நரகத்தை பற்றி குறிப்பிடுறான். அடுத்து ஒரு 9 வசனம் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான். அடுத்து ஒரு 4 வசனம் நம்மளை பார்த்து சிந்திங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ஒரு 6 வசனத்தில் நம்மளுக்கு அறிவுரை கூறுறான். ஹல் அதாக ஹதீசுல் காஷிய. சுற்றி வளைக்கும் செய்தி உமக்கு வந்ததா? உஜூஹு யௌமஇதின் காஷிஅ. அந்நாளில் சில முகங்கள் தாழ்ந்திருக்கும். ஆமிலத்துன் நாஸிப. அவை தீயவற்றில் உறுதியாக செயல்பட்டன. தஸ்லா நாரன் ஹாமிய. சுட்டெரிக்கும் நெருப்பில் அவை கருகும். துஸ்கா மின் ஐனின் ஆனிய. கொதிக்கும் ஊற்றிலிருந்து புகட்டப்படும். லைஸ லஹும் துஆமுன் இல்லா மின் தரீ. முச்செடியை தவிர அவர்களுக்கு எந்த உணவும் இல்லை. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அது கொழுக்கவும் வைக்காது, பசியையும் தீர்க்காது. உஜூஹு யௌமஇதின் நாஇம. அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். லிசாஇஹா ராதிய. தமது உழைப்பிற்காக திருப்தி கொள்ளும். ஃபீ ஜன்னத்தின் ஆலிய. உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கும். லா தஸ்மஉ ஃபீஹா லாகிய. அங்கே அவை வீணானதே செவியுறாது. ஃபீஹா ஐனுன் ஜாரிய. அங்கே ஓடும் ஊற்றுகள் உள்ளன. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஅ. அதில் உயர்ந்த கட்டில்கள் இருக்கும். வ அக்வாபும் மௌதூஅ. குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும். வ நமாரிகு மஸ்ஃபூஃப. வரிசைப்படுத்தப்பட்ட தலையணைகளும் உள்ளன. வ ஸராபியு மப்தூஸ. விரிக்கப்பட்ட கம்பளங்களும் உள்ளன. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். மலைகள் எவ்வாறு முளைகளாக நட்டு வைக்கப்பட்டுள்ளன? வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவர்கள் பார்க்க வேண்டாமா? ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். எனவே உபதேசம் கூறுவீராக. முஹம்மதே, நீர் உபதேசம் கூறுபவரே. லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். அவர்களுக்கு நீர் பொறுப்பாளி அல்லர். இல்லா மன் தவல்லா வ கஃபர். யார் புறக்கணித்து மேலும் மறுக்கிறானோ ஃபயுஅذிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர். அவனை அல்லாஹ் மிக பெரும் வேதனையை கொண்டு வேதனை செய்வான். இன்ன இலைனா இயாபஹும். நிச்சயமாக அவர்களுடைய மீளுதல் நம்மிடமே உள்ளது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். பின்னர் நிச்சயமாக அவர்களை விசாரிப்பது நம்மை சேர்ந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.